بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: كل مسكر حرام، أو كما قال صلى الله عليه وسلم. மண்ணையும் விண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரக்கூடிய ஹாலிக்காகிய மாலிக்காகிய ராசிக்காகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி நபி ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் ஸலாமும் ஸலவாத்தும் என்னென்னும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரகாலத்துடன் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு ஏவின அத்தனை விடயங்களையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் தடுத்த பாவமான காரியங்களில் இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழுமாறு எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பாக அல்லாஹ் தஆலா தடுத்த பெரும்பாவங்களில் ஒன்றான மதுபானம் அருந்துவது, போதை ஏற்படுத்தக்கூடிய பொருள்களை பாவிப்பது போன்ற சில விடயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில் எல்லா வகையான இன்பங்களையும் உண்டாக்கி அந்த இன்பங்களில் சிலதை அனுமதித்து சிலதை தடுத்து வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல் குர்ஆன் சொல்லும் பொழுது வனபுலுக்கும் பிஷர்ரி வல் கைரி, நனவை கொண்டும் கெடுதியை கொண்டும் உங்களை நாங்கள் சோதிப்போம், நல்லதை கொண்டும் சோதனைகள் உருவாகும்,
தீயதை கொண்டும் சோதனைகள் உருவாகும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது லியபுலுவக்கும் சோதிப்பதற்காக வேண்டி, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யாரு அந்த அல்லாஹ் தந்த அந்த சோதனை முயற்சிகளில் யார் சிறந்தவர்கள், சிறந்த முறையில் செயல்பட்டவர்கள் என்று உங்களை பார்ப்பதற்காக வேண்டி உங்களை நாங்கள் அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களாக எங்களுக்கு எல்லா வகையான விடயங்களிலும் ஒரு சோதனை இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த போதை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் உடம்பில் மனதளவில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, ராகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தடுத்த சில விஷயங்களை செய்வதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். ஏன் உலகத்திலே இந்த மதுபானம் போன்ற போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் தற்காலிகமாக உடம்பிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேலை செய்யக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள் அதை பாவித்தால் உடம்பிலே அலுப்பு இருக்காது. அதே போல சிந்தனையால் புத்தியால் வேலை செய்யக்கூடிய சில மனிதர்கள் நினைக்கிறார்கள் அதனை பாவித்தால் உள்ளத்தில் அமைதி உண்டாகும் என்றெல்லாம் பல காரணங்களுக்காக வேண்டி அவைகளை பாவிக்கப்படுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நிம்மதியை ஒரு காலமும் ஹராமான ஒரு பொருளிலே அவன் ஆக்கி வைக்கவில்லை. எப்பொழுதோ மனிதர்கள் அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு விடயத்தை நோக்கி அதிலே நிம்மதியை தேடுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அதை அவர்களுக்கு கெடுதியாக அதை மாற்றி விடுவார். எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான நிம்மதிகளும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் அனைத்திலும் அல்லாஹ் தஆலா தீனுடைய காரியங்களில் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை தொழுவதினால் நிம்மதி உண்டாகி விடுகிறது, அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் நிம்மதி உண்டாகி விடுகிறது, நோன்பு பிடிப்பதினால் நிம்மதி உண்டாகி விடுகிறது, சதகா கொடுப்பதினால் நிம்மதி உண்டாகி விடுகிறது. உலக பொருட்கள் மூலமாக அடைய முடியாத இன்பங்களை அல்லாஹ் இந்த தீனுடைய காரியங்களுக்கு பின்னால் மறைத்து வைத்திருக்கிறார். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என் தொழுகையின் கண்குளிர்ச்சி, என்னுடைய சந்தோஷம், எனது மகிழ்ச்சி ஃபிஸ் ஸலா, தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். எத்தனையோ சரித்திரங்கள், எத்தனையோ வாழ்க்கையில் இன்பங்களை கண்ட மனிதர்களுடைய சரித்திரங்களை புரட்டி பார்ப்போமேயானால் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி இரவு நேரத்திலே தக்பீரை கட்டினார்கள். சுபஹ் நேரம் அதான் சொல்லப்படும் வரை தக்பீரை விடவே இல்லை. காரணம், அதிலே அவர்கள் சுவர்க்கத்தை கண்டார்கள், இன்பத்தை கண்டார்கள். எத்தனையோ மனிதர்களின் இரவு நேரம் சுஜூதிலே கழிந்திருக்கிறது, எத்தனையோ மனிதர்களுடைய இரவு நேரம் ருக்குவிலே கழிந்திருக்கிறது, எத்தனையோ மனிதர்களுடைய பகல் நேரம் நோம்பிலே கழிந்திருக்கிறது,
சகோதரரே, இதெல்லாம் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிம்மதியை உண்டாக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் ஹராமான ஒரு பொருள் மூலமாக உடலிலோ உள்ளத்திலோ வாழ்க்கையிலோ ஒரு காலமும் அவைகளை அடைய முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மதுபானம் பாவிப்பதை பற்றி, அதனுடைய பாரதூரத்தை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமானுடையவர்களே, முஸ்லிம்களே, மூமின்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம், 4 விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னமல் ஹம்ரு, மதுபானம் குடிப்பது, வல் மைசிரு, சூது விளையாடுவது. சகோதரர்களே, இந்த சூது என்பது தற்காலத்திலே பரவலாக, அது கிரிக்கெட்டாக இருக்கலாம், விளையாட்டுகளாக இருக்கலாம், எத்தனையோ வகையான முறையில் இந்த சூது எங்களுக்கு தெரியாமல் சிறுவர்கள் இந்த மொபைல் போன் மூலமாக சில விளையாட்டுகளை பணம் கொடுத்து விளையாடுகிறார்கள். அதிலே மைசிர் சொல்லக்கூடிய அல்லாஹ் தடுத்த அந்த சூது அதிலே கலந்திருக்கிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் ஹம்ரு, மதுபானம் குடிப்பது, வல் மைசிரு, சூது போன்ற விடயங்களில் ஈடுபடுவது, வல் அன்சாபு, விக்கிரகங்களை வணங்குவது, வல் அஸ்லாமு, சாத்திரம் பார்ப்பது, குறிபார்ப்பது, ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுக்கு விருப்பமான, ஷைத்தானுக்கு ஆர்வமான அருவருப்பான விடயங்களாகவும் அல் குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்கிறது, ஃபஜ்தனிபூ, ஏ மனிதர்களே, இந்த பாவமான அருவருப்பான மோசமான காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. சகோதரர்களே, வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அல் குர்ஆன் சொல்லக்கூடிய காரணங்களில் ஒன்று, காரணிகளில் ஒன்று, இந்த 4ஐ நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த சொல்லப்பட்ட இந்த 4 விடயங்களில் 2ஐ அல்லாஹ் தஆலா ஷிர்க் என்று சொல்லப்படக்கூடிய மன்னிக்க முடியாத பாவத்துடன் இணைத்து அல்லாஹ் பேசியிருக்கிறான். வல் அன்சாபு வல் அஸ்லாம், அன்சாப், சிலைகளை, விக்கிரகங்களை ஆராதிப்பது, சிலைகளை வணங்குவது, வல் அஸ்லாம், சிலைகளை வைத்து குறியேற்பது. சகோதரர்களே, இந்த 2 பாவமான, இந்த ஷிர்கான, மன்னிக்க முடியாத இந்த 2 விடயங்களுடன் அல் குர்ஆன் அல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் அல்லாஹ் ஒரே வசனத்திலே இணைத்து பேசியிருக்கிறான். சகோதரர்களே, மதுபானத்தை பற்றி பல இடத்திலே அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அதே வசனத்துடைய தொடர்ச்சியில் அல் குர்ஆன் சொல்கிறது, இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா, ஷைத்தானுக்கு விரும்புவதெல்லாம், ஷைத்தான் விரும்புவதெல்லாம், அல்லாஹ்வுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய எதிரி, மனிதனை வழிகெடுப்பதற்காக வேண்டிய உலகத்திலே அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டவன். சகோதரர்களே, அந்த ஷைத்தானை அல்லாஹ் சபித்த பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கை முன்வைத்தான். யா அல்லாஹ், قال انظرني الى يوم يبعثون, மறுமை நாள் ஏற்படும் வரை என்னை நீ மரணிக்காமல் உலகத்திலே எனக்கு வாழ்நாள் உடைய அவகாசத்தை தர வேண்டும் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே ஒரு கோரிக்கையை வைத்தான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா قال انظرني, அல்லாஹ் தஆலா சொன்னான், فإنك من المنظرين, உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது, நீ மரணிக்கப்பட வைக்கப்பட மாட்டாய். அதுக்கு அந்த ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு சவால் விட்டான். சொன்னான், லஉஃபியன்னஹும் அஜ்மஈன், உலகத்தார் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன். ثم لأقعدنهم صراطك المستقيم, நான் நேரான வழி என்று, சரியான வழி என்று, நன்மையான வழி என்று, சொர்க்க வழி என்று சொல்லப்படக்கூடிய எல்லா வழிகளிலும் நான் நடுவில் உட்கார்ந்து கொள்வேன். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ثم لا تجد أكثرهم شاكرين. ஷைத்தான் சொன்னான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ்,
ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்காக வேண்டி அவருடைய முன்புறத்தினால், அவருடைய பின்புறத்தினால், அவருடைய வலது, அவருடைய இடது, எல்லா திசைகளிலும் அவரை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். அதிகமான மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவர்களாக நீ அவர்களை பார்ப்பாய், கண்டுகொள்வாய் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சொன்னான். சகோதரர்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் என்பது இன்று பல ரூபங்களில், பல வடிவங்களில், பல மனிதர்களுடைய உருவிலே கூட அந்த சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய ஆசை எல்லாம் இன்னமா யுரீது அய்யூகிய பைனகுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். ஷைத்தானுடைய ஆசை எல்லாம் மது பாவிப்பதினால், சூதாட்டத்தில் ஈடுபடுவதனால் உங்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் விரோதத்தையும் பகைமையையும் ஒற்றுமை இல்லாத தன்மை உண்டாக்குவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அல் குர்ஆன் தொடர்ந்து சொல்கிறது, லியசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வதையும் இந்த மதுபானம் தடுக்கிறது. வ அனிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவதையும் இந்த மதுபானம் தடுக்கிறது. ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீர்களா ஈமான் கொண்டவர்களே என்று அல் குர்ஆன் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறது. சகோதரி, மதுபானம் பாய்ப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளில் ஒன்றை அல் குர்ஆன் சொல்லும் பொழுது லியசுத்தகும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அது தடை செய்கிறது. சகோதரர்களே, மதுபானம் பாய்ப்பதனால் எத்தனையோ வகையான பாதிப்புகள் உடல் அளவில் ஏற்பட்டாலும் கூட மிக முக்கியமான பாதிப்பு அல்லாஹ்வுடைய திக்ரை மறக்கடிக்க செய்கிறது. எத்தனையோ தொழுகைகள் வீணாக்கப்படுகிறது, எத்தனையோ நல்ல விடயங்கள் பாழாக்கப்படுகிறது. சகோதரர்களே, மிக வன்மையான ஒரு பாவமாக அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த மதுபானத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கிய பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு சஹாபி, ஒரு மனிதர் யமன் தேசத்தில் இருந்து வருகிறார். ஜெய்ஷான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இருந்து வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே, உங்களுடைய ஊரிலே ஒரு பானம் குடிக்கிறீர்கள், அந்த பானம் எதனால் செய்யப்படுகிறது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், சோளம் அதை அரைத்து அதற்கு நாங்கள் நிசர் என்று அதுக்கு பேர் வைத்திருக்கிறோம், அந்த பானத்தை பரவலாக நாங்கள் அருந்துவோம் என்று சொன்னார். அதுக்கு நபி அவர்கள் அந்த பானத்திலே போதை ஏற்படுமா என்று கேட்டார்கள். சொன்னார், ஆம், போதை ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் போதை ஏற்படக்கூடிய பொருளை அருந்துகிறாரோ அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையிலே அவருக்கு தண்டனையாக தீனத்துல் ஹபால் என்று சொல்லப்படக்கூடிய நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வழியக்கூடிய அசுத்தமான, உடம்பிலிருந்து வழியக்கூடிய வேர்வை, மலசலம், அவருடைய எச்சில், அதே போல ஹைல் பெண்களுடைய ரத்தம் போன்ற அசுத்தமான அந்த பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பான். மேலும் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிய, ஆகுமாக்கிய பைலா லத்தத்தின் லிஷாரிபீன், வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய அந்த மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஒருவேளை மதுபானம் அருந்தியவர்கள் சுவர்க்கம் சென்றால் கூட அல்லாஹ்வுடைய மிக பெரும் இன்பமான அந்த மதுபானத்துடைய வாடையும் அவர்களுக்கு கிடைக்காது. சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா இந்த மிகப்பெரிய ஒரு பாவத்தை எங்களுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், மனிதர்கள் சர்வ சாதாரணமாக பல தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மதுபானத்தை பயன்படுத்துகிறார்கள். மதுபானம் என்பது போதை ஊட்டக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அந்த ஹராம் என்ற அந்த தலைப்புக்கு கீழால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பெயர்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அதனுடைய பாதிக்கக்கூடிய முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம்.
இன்று பரவலாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். இன்று மதுபானம் சர்வ சாதாரணமாக அருந்தப்படுகிறது சகோதரர்களே. மிகப்பெரிய ஒரு பாவம். எத்தனையோ ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மதுபானத்துடைய கெடுதிகளை பற்றி. அவை அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் காணாது. சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த போதை பொருட்களை பாவிப்பவர்கள், இந்த போதை பொருட்களை சப்ளை செய்யக்கூடியவர்கள், அதை மக்களுக்கு மத்தியிலே பரத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு ஜனாஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு செல்லப்பட்டது. அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாஸாவை நோக்கி சொன்னார்கள், இந்த ஜனாஸா முஸ்தரீஹுன் முஸ்தராஹுன் மின்ஹு. ரெண்டு விடயம் சொன்னார்கள். இந்த ஜனாஸா ஒன்று முஸ்தரீஹாக இருக்கிறது அல்லது முஸ்தராஹ் என்று சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்தரீஹுன் என்றால் கருத்து என்ன, முஸ்தராஹுன் என்றால் கருத்து என்ன? சொன்னார்கள், முஸ்தரீஹுன் என்றால் நிம்மதி பெற்றவராக, துனியாவுடைய சிக்கல்கள், துனியாவுடைய கஷ்டங்கள், துனியாவுடைய சிரமங்கள், துனியாவுடைய நோவினைகளை விட்டும் நிம்மதி அடைந்தவராக, ராஹத் பெற்றவராக சுவர்க்கத்தை நோக்கி செல்கிறார். முஸ்தரீஹுன் இலா ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு துனியாவுடைய எந்த சிரமங்களும் இதற்கு பின்னால் ஏற்பட மாட்டாது, இவர் நல்லவர் என்று சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், இந்த ஜனாஸா அல்லது முஸ்தராஹாக இருக்கும் என்று சொன்னார்கள். முஸ்தராஹுன் என்றால் கருத்து என்ன என்று கேட்டார்கள். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஸ்தரீஹு மின்ஹுல் பிலாது வல் இபாது வத்தவாபு வல் அஸ்ஜார். நாலு வகையான விடயங்கள் இவர் மூலமாக நிம்மதியாக அடைந்து விட்டன. இவர் உலகத்திலே வாழ்வதனால் இவரால பலர்கள் கெடுபட்டுக் கொண்டிருந்தார்கள், இவரால பலர்களுக்கு துன்பம் வந்து கொண்டிருந்தது. எத்தனையோ குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமாக இருந்தது, எத்தனையோ நபர்களுடைய கல்யாணம் பிரிவதற்கு காரணமாக இருந்தார். இவர் கெட்டவர், இவர் மூலமாக யஸ்தரீஹு மின்ஹுல் பிலாது, அந்த ஊர் நிம்மதி அடைந்து விட்டது. யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது, மனிதர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். யஸ்தரீஹு மின்ஹுல் அஸ்ஜாரு, மரங்கள் நிம்மதியாக இருக்கின்றன. யஸ்தரீஹு மின்ஹுல் தவாபு, மிருகங்கள் நிம்மதியாக இருக்கின்றன என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுடைய அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னவென்றால், யாரெல்லாம் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் உலகத்திலே, குறிப்பாக இந்த போதை பொருளை சப்ளை செய்யக்கூடியவர்கள், அதை விற்கக்கூடியவர்கள், அதை கூறுக்குள் கொண்டு வரக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எவ்வளவு கெட்டவர்கள்! அவரால ஊருக்கு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை, மிருகங்களுக்கு பிரச்சனை, மரங்களுக்கு பிரச்சனை. அல்லாஹ்வுடைய அவர் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வர மாட்டாது. அவர் வாழ்ந்தால் அந்த ஊருக்கு முசீபத் இறங்கிக் கொண்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒவ்வொருத்தரும் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்று யோசிக்க வேண்டும். அதற்கு பணம் செலவழிக்கக்கூடியவர்கள், அதற்கு கையெழுத்து வைக்கக்கூடியவர்கள், அதற்கு இடம் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த பொருளை தயாரிக்கக்கூடியவர்கள், அதை தூக்கி செல்லக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே 10 வகையான மனிதர்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நாசமடையட்டும் என்று லஅனத் செய்தார்கள். லஅன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாரிபல் ஹம்ரி ஹாமிலஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வகையான மனிதர்களை லஅனத் செய்தார்கள். அதை பார்ப்பவர்கள், சுமந்து செல்பவர்கள், காய்ச்சக்கூடியவர்கள், கையெழுத்து வைக்கக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள், அந்த பணத்தின் மூலமாக வாங்கப்பட்ட பொருள் உட்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் லஅனத் செய்தார்கள். சகோதரர்களே, எனவே இந்த படுமோசமான இந்த பாவத்தை நாங்கள் உலகத்திலே செய்து கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயமானதாக இருக்கும்? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ இன்ன மினன் நாஸி நாஸ், உலகத்திலே சில மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவர்களை சொன்னார்கள், தூபா, அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவர்களுக்கு சுபசோபனம்,
அவர்கள் நிம்மதியாக வாழட்டும் துஆ செய்தார்கள். யார் தெரியுமா? அவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னால், நல்ல விடயங்களுக்கு சாவியாகவும் கெட்ட விடயங்களுக்கு பூட்டாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். நல்ல விடயங்களுக்கு சாவியாக இருப்பார்கள். பள்ளி கட்டப்படுமா, ஊர்ல நல்ல விஷயம் நடக்கணுமா, தீண்ட காரியங்கள் நடக்கணுமா, எல்லாத்துக்கும் ஒரு சாவியாக இருப்பாங்க, முன்னோடியா இருப்பாங்க, முன்னுதாரணமா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூபா வரவேற்றார்கள், ஆர்வப்படுத்தினார்கள். பாவம் தடுக்கப்படுகிறதா, பாவம் நிப்பாட்டப்படுகிறதா, இவரால ஒரு பாவம் நிக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்தார்கள். வைலுன், அவர்களுக்கு நரகம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருண்டா, அவங்க பாவங்களுக்கு சாவியாக இருப்பாங்க. மிஃப்தாஹுல் லிஷர்ரி மிக்லாகுல் லில்கைரி, பாவங்களுக்கு திறவுகோலாக இருப்பார்கள், நல்ல விடயங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். சகோதரர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம், பாவங்களுக்கு தான் ஒரு குடும்பம் பிரியறதை காரணமாக இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொது பிரச்சனையாக இருந்தாலும் அது மக்களுக்கு நலவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார் சகோதரர். எனவே கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு கண்ணியமான அந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களோட மார்க்கத்தை நாங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த பகுதிகளிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மதுபாவனை இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பாக சொல்லப்பட்டது. இதை சற்று கூறுங்கள் என்று சொல்லப்பட்டதுக்கு அமைவாக இதை நான் சொல்கிறேன். நாங்கள் எந்த வேலை செய்வதாக இருக்கலாம், அது மீன்பிடி தொழிலாக இருக்கலாம் அல்லது கூலி தொழிலாக இருக்கலாம். சகோதரர்களே, நாங்கள் நிம்மதியை தேடி ஒரு காலமும் அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த மதுபானங்களை கை வைத்து விடக்கூடாது. சகோதரர்களே, கியாமத்துடைய நாளிலே மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாக இருக்கும். யார் மதுபானம் குடிக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா 40 நாட்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சத்தியப்பட்டு சொல்கிறான், அப்துல்லாஹ், அல்லாஹ்வாகிய நான் அவனுக்கு தீனத்துல் கபால் என்ற அந்த நரகவாசிகளுடைய அந்த சேலை நான் அவர்களுக்கு புகட்டுவேன் என்று அப்துல்லாஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர், எனவே கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பாவத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நிம்மதியை தொழுகையில் வைத்திருக்கிறான். தொழுகையுடைய விகிதாசாரங்களை நாம் எடுத்து நோக்குவோமே ஆனால் எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நாம் மதுபானம் பாவிப்பதினால் குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விடயம், லியசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா, தொழுகையை தடுக்கிறது. தொழுகையை தடுக்கிறது. சகோதரர்களே, நாங்க சில நேரம் அந்த விஷயங்கள் பாவிக்காதவர்களாக இருக்கலாம். நாங்க அதை தொட்டு பார்த்திருக்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச எங்களோட கூட்டாளி, எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க சில நேரம் பாவிக்கலாம். சகோதரர்களே, நாங்கள் ஒரு காலம் நியாயம் சொல்ல முடியாது. அவதானே செய்கிறாங்க, நான் செய்யலையே. சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு பாவம் நடப்பதை கண்டால் அந்த பாவத்தை தடுக்க வேண்டும். கையால் தடுக்க வேண்டும், வாயால் தடுக்க வேண்டும், குறைந்த அளவு உள்ளத்தினாலாவது இது பாவம் என்று நினைக்க வேண்டும். சகோதரர்களே, பாவம் கண் முன்னால் நடக்கிறது. எவ்வாறு நாங்கள் அதை தடுக்காமல் இருக்க முடியும்? எனவே இந்த பாவங்களை எங்களுடைய ஊருடைய எல்லைக்குள்ளே நடந்தால் நாங்கள் ஒன்றுபட்டு மச்சூரா பண்ணி கண்ணியமான முறையில் யாருக்கும் தாக்கம் ஏற்படாமல் அந்த பாவங்களை நாங்கள் முற்றாக ஒழிக்க வேண்டும். அதனால் பலதரப்பட்ட கேடுகள், மதுபான போதைப் பொருள் பாவிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது.
அவை அனைத்தையும் சொல்வதற்கு நேரம் காணாது. பொருளாதார ரீதியாக, வைத்திய ரீதியாக, உடல் ரீதியாக எத்தனையோ பாதிப்புகள் இருக்கிற சகோதரர்களே. பொதுவாக அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை அதை ஹராமாக்கினால், அதை தடுத்தால், நாங்கள் அதை முன்வந்து விட அதை செய்வதற்கு எத்தனிக்க கூடாது சகோதரர்களே. அதே போலதான் தொழுகை உடைய விடயங்களிலே குறைபாடு ஏற்படும். தொழுகையிலே குறைபாடு ஏற்படும் சகோதரர்களே. தொழுகை என்பது அது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. நாம் அதான் சொல்லும் பொழுது அதான் சத்தத்தை கேட்டுவிட்டு நாம் துஆ ஓதுறோம். என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, யா அல்லாஹ் பரிபூர்ணமான தஅவத்துடைய ரப்பே, பரிபூர்ணமான ஒரு தாவத்தை நாங்கள் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ் என்று சொல்கிறோம் சகோதரர்களே. பாங்கு துஆவுல அத்தாவத்து தாம்மா, பரிபூர்ணமான தாவத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூர்ணம் என்றால் என்ன? அதிலே குறைகள் கிடையாது, அதிலே எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது, அது பரிபூர்ணமானது. அப்படியான பரிபூர்ணமான தாவத் என்ன தெரியுமா? அதான். அதானிலே என்ன சொல்லப்படுகிறது? முதலாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், உலகத்தை விட அல்லாஹ் பெரியவன், தொழிலை விட அல்லாஹ் பெரியவன், தூக்கத்தை விட அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். இரண்டாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள். உணவளிக்க கூடியவன், உயிரளிக்க கூடியவன், லாபம் ஏற்படுத்த கூடியவன், நஷ்டம் ஏற்படுத்த கூடியவன், எல்லாம் அல்லாஹ் செய்கிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கைக்கு நிம்மதி வேணுமா? வழிகாட்டியாக இருக்கணுமா? ஒரு விஷயத்துக்கு பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கணுமா? நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியை பின்பற்றுங்கள். மூணாவது, நானாவது சொல்லப்படக்கூடிய விடயம் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையை நோக்கி ஓடி வாருங்கள். சகோதரர்களே, ஹய்யா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருந்தா கூப்பிட்ட உடனே ஓடிவாங்க. என்ன வேலையை செய்றீங்களோ விட்டு போட்டுவாங்க. ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையை நோக்கி வாருங்கள். சகோதரர்களே, இந்த தாவத்து தாம்மா, பரிபூர்ணமாக்கப்பட்ட இந்த தாவத்திலே பொதிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல் இந்த தொழுகை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பு தான் அதான். இந்த அதான் என்பது நாலா புறங்களிலும், உலகத்தில் எல்லா திசைகளிலும், எட்டு திக்கும் ஒரு நேரம் குறையாமல் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் அதான். அதான் தாவத்து தாம்மா, பரிபூர்ணமானது. உதாரணமாக நம்ம ஊர்ல இந்த நேரத்துல 1 மணி என்றா, இன்னொரு ஊர்ல இந்த நேரம் லுஹர் நேரம் என்றா, இன்னொரு நாட்டுல அஸர் நேரம், இன்னொரு நாட்டுல மக்ரிப் நேரம், இன்னொரு நாட்டுல இஷா நேரம், இன்னொரு நாட்டுல சுபஹுடைய நேரம். சகோதரர்களே, அதான் ஓய்வதில்லை, அதானுடைய சத்தம் பணிவதில்லை. அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான தாவத்தை உலகமெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கும். ஏன்? அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு தன்மை அந்த அதானுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அதான் சொல்லப்பட்ட ஒரே ஒரு அமல் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் ஓடி வாருங்கள். சகோதரர்களே, தொழுகை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7 வானங்களுக்கு மேலால் சித்ரத்துல் முன்தஹாவையும் தாண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு தொகை, ஒரு பரிசுதான் இந்த தொழுகையாக இருக்கிறது. அதே போல இந்த அதானிலே சொல்லப்படக்கூடிய இன்னொரு விடயம் ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி ஓடி வாருங்கள். சகோதரர்களே, ஃபலாஹ் சொன்னால் சுவர்க்கத்துடைய வெற்றி, ஃபலாஹ் என்றால் உலகத்துடைய வெற்றி, ஃபலாஹ் என்றால் வியாபாரத்துடைய வெற்றி, ஃபலாஹ் என்றால் துனியாவுடைய வெற்றி, ஃபலாஹ் என்றால் திருமணத்துடைய வெற்றி, துனியாவுடைய ஆখিরাவுடைய உங்களுடைய காரியங்கள் சீராகணுமா? தொழுகையை நோக்கி ஓடி வாருங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு, அல்லாஹ்வுடைய அதான். அதுக்காக வேண்டித்தான் நாம் என்ன துஆ ஓதுறோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, யா அல்லாஹ் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு பூரணமான ஒரு தாவத்தை நாங்கள் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ். சகோதரர்களே, நாங்கள் இப்பேற்பட்ட ஒரு தொழுகையை இந்த மதுபானம் பாவிப்பதன் மூலமாக அல் குர்ஆன் லியசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ், தொழுகையை தடுக்கிறது இந்த மதுபானம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, எவ்வளவு பாரதூரமான ஒரு பாவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்லும் பொழுது முஅத்தினுடைய சத்தம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் சொன்னால் பதில் சொல்லும் பொழுது நாங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும்.
ஆனால் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லும் பொழுது மாத்திரம் அதே வார்த்தையை சொல்லக்கூடாது. மாற்றமாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏன் காரணம் சகோதரர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா அதே வார்த்தையை சொல்லணும். ஆனா ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் மட்டும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஏன் சொல்லணும் தெரியுமா? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் கருத்து ஹவுலண்டா குவத்தண்டா இந்த திக்ர்ல சொல்லப்படக்கூடிய ரெண்டு கலிமா ரெண்டு வார்த்தையும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு அமலை செய்யறதுக்கு அதுக்குரிய அனுமதி கிடைக்கிறதுக்கு சொல்றது ஹவுல். அப்ப இவர் என்ன சொல்றாரு? முஅத்தின் ஹய்யா அலஸ் ஸலா தொழுகையை நோக்கி ஓடி வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ் வெற்றி அடைவதற்கு வாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், தொழுகையை தொழுவதற்கோ நீ சொல்லக்கூடிய வெற்றிகளை அடைவதற்கோ என்னால முடியாது. யா அல்லாஹ், நீ உதவி செய்யணும், நீ நாடணும், உன்னுடைய தௌஃபீக் கிடைக்கணும், உன்னுடைய அன்பு இருந்தா மட்டும்தான் என்னால இந்த அமலை செய்ய முடியும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கிறார் சகோதரர். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க எந்த ஒரு அமல் செய்வதற்கும் உள்ளத்தில் ஆசை இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், செய்யணும் என்கிற எண்ணம் இருக்கணும், இந்த பாவத்தை உடணும் என்கிற தன்மை இருக்கணும். இல்லாட்டி எல்லாமே இருக்கும். பள்ளிக்கு பக்கத்தில் வீடு இருக்கும், கையில வாகனம் இருக்கும், உடம்புல தெம்பு இருக்கும். ஆனா ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட அவருடைய வாயால வெளிவராத சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல். அல் குர்ஆன் மனிதர்களை மூன்று வகையாக பிரித்து பேசுகிறது. சும்மா அவரத்தல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா. குர்ஆனுடைய சமூகம், ஈமானுடைய சமூகம், இஸ்லாமுடைய சமூகம் மூன்று வகையாக இருப்பார்கள். ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி. ஒரு சாராருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள். ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, பாவம் செய்தவர்கள், யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, தனக்கு தான் அநியாயம் செய்தவர்கள். இவர்களுடைய சிஃபத்து, இவர்களுடைய தன்மை என்னவென்றால் இவர்களுக்கு எந்த விதமான மார்க்க பற்று கிடையாது, அல்லாஹ்வுடைய பயம் கிடையாது. லைலத்துல் கத்ர் வந்தாலும் கூட இவர் தொழ மாட்டாரு, லைலத்துல் கத்ர் வந்தாலும் கூட இவர் மதுபானத்தை பாவிப்பாரு. சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் வந்தாலும் சரி, காபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல நின்றாலும் சரி, இவருடைய உள்ளத்தில் ஆசை வராது சகோதரர்களே. இவருக்கு பேர் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி. யாரு? இவர் முஸ்லிமாக இருப்பார், ஆனால் பாவம் செய்வார். இரண்டாவது வகை குர்ஆன் சொல்கிறது, வமின்ஹும் முக்தஸித். இன்னும் ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முக்தஸிதீன்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நடுநிலைமையாக இருப்பார்கள். பள்ளிக்கு மாற பாவம் செய்கிற, பள்ளிக்கு மாற முன்சப்புளை நிக்கிற, வட்டியும் வாங்குற, பள்ளிக்கு மாற கடனை கொடுத்து போட்டு கொடுக்காம இருக்கிற, பள்ளிக்கு மாற மனைவிட்ட மோசமா நடக்கிற, குடும்பங்களை சீரழிக்கிற சகோதரருடைய முக்தஸிதீன்கள். மூணாவது ஒரு சாரார் அல் குர்ஆன் சொல்கிறது, வமின்ஹும் சாபிகும் பில் கைராத். இன்னும் ஒரு சாரார் உலகத்திலே வாழ்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? நல்ல காரியங்களை நோக்கி விரைவாக போட்டி தன்மையுடன் அமல் செய்யக்கூடியவர்கள். பாவம் என்றால் பதறி விலகுவார்கள், நன்மை என்றால் முன்னுக்கு நிற்பார்கள், நன்மையான காரியங்களை தேடி தேடி செய்வார்கள். இந்த வசனம் இந்த மூணு வகையான மனிதர்களை அல் குர்ஆன் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அழகான முறையில் அல்லாஹ் முடித்து வைக்கிறான். வமின்ஹும் சாபிகும் பில் கைராத் பிஇذنில்லாஹ். இந்த மூணாவது சொல்லப்பட்ட சாரார் இருக்கிறார்களே, இவர்கள் இவர்களாக செய்யவில்லை, பிஇذنில்லாஹ். அல்லாஹ் இவர்களுக்கு செய்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்தான். பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால செய்தார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால செய்தார்கள் சகோதரர். எனவே அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்ய வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில உள்ள ஆசையை பொறுத்து தான் அல்லாஹ்வுடைய உதவி அந்த மனிதனுக்கு இறங்கும். ஒரு நியத்து வைக்காரு, நான் நல்லவனாக வாழணும், பாவத்தை தவிர்த்து கொள்ளணும், மதுபானத்தை தொடவும் கூடாது. அவர் நியத்து வைச்சா அந்த தௌபா அல்லாஹ் விரும்பினால் அல்லாஹ் அவரை பரிசுத்தமானவனாக ஆக்கி வைப்பான் சகோதரர்களே. எங்களுக்கு முன்மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபி தோழர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உதாரணம் காட்ட முடியும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை விட கெட்டவர் யார் இருந்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வுடன் வாளை எடுத்துக் கொண்டு வந்தவர் அல்லவா? அவருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனம் அதனுடைய தாக்கம் செலுத்தியது. சூரத்து தாஹாவை படித்தார், அவருக்கு ஆர்வம் வந்தது, ஆசை வந்தது. அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை காட்டி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு உம்மத்திலும் முழுகம் இருக்கிறார்கள், ஒவ்வொரு உம்மத் முஹத்தஸ் இருக்கிறார்கள். பிறகு நடக்கக்கூடிய
இருக்கக்கூடிய விஷயங்களை இவருடைய நாவல் அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் ஒவ்வொரு உம்மத்திலும் இருப்பார். என்னது உம்மத்திலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர் உமர் என்று சொல்றாங்க. மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்தோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரே, நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரம் வந்து மதுபானங்கள் பாவித்திருக்கலாம். சில ஹதீஸ்களிலே வருகிறது, யார் மதுபானத்தை பாவித்து விட்டு அதை தௌபா செய்யவில்லையோ அந்த மதுபானத்துடைய தன்மை நாடி நரம்புகளில் வயிறுகளில் இருக்கின்ற நிலையில் யார் மூத்தாகி விட்டார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் வருகிறது. எனவே சுவர்க்கத்துக்கு போனாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த மதுபானத்துடைய இன்பத்தை அவருக்கு தடுத்து விடுவான். எனவே அப்படிப்பட்ட அந்த பாவங்கள் எங்களுடைய ஊர்களில் இருக்குமானால், எங்களுடைய நண்பர்களிடத்திலே இருக்குமானால், எங்களுடைய குடும்பங்களிலே இருக்குமானால் அல்லாஹ்வுக்காக அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதனால் நாங்கள் பார்க்கலாம், உலகத்திலே எத்தனையோ விகிதாசார அடிப்படையில் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமாக இந்த மதுபானம், இந்த போதைப் பொருள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாவங்களை தவிர்த்து கொண்டு நல்லவர்களாக உலகத்திலே முத்தகையாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்கள் கபர்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவருடைய கபர்களை பிரகாசமாக்க வைப்பாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், நீ தந்த அனைத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், பாவத்தை விட்டு நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்குவாயாக. மூத்தார கட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோட மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில்-இஸ்லாம் ووفقنا لاتباع هدي الرسول افضل الصلاه والسلام واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله وحافظوا على أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وصولوا جوارحكم عن اللغو والآثام فبادروا إلى التوبة وأحسنوا إن الله يحب المحسنين. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. قال صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير. والله تعالى يقول هو أصدق القائلين: بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم ما كانوا يكسبون. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمؤمنين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله وامتثلوا كما أمر الله به في كتابه الكريم بقوله القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وارض اللهم عن الخلفاء الأربعة سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر الصحابة من المهاجرين والأنصار رضي الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين ووحد كلمة المسلمين واحفظ أئمة ولاة برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل العظيم يذكركم واشكره يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر.